வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுல்லான் டைம்ஸ். இப்போ ரீசெண்டாக இப்போ என்னென்னா நம்மளோட தமிழ்நாட்டிலேயே ஒரு டிஎன்பிஎல்னு சொல்லி நடந்துகிட்ருக்கு. எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஊர் சம் ஸ்டேடியத்தெல்லாம் புதுசாக உருவாக்கி அங்கெல்லாம் நடந்துகிட்ருக்கு. செப்பாக்குலேயும் மேட்ச்சில் நடந்தது. அதை பற்றி தான் எனக்கு என்னென்னா, இதெல்லாம் எதுக்கு நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கொஸ்டின் ஒன்று தோணுச்சு. ஏன்னா நான் பார்த்ததில் அந்த மாதிரி தான். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த டிஎன்பிஎல் நம்ம பார்க்குறோம் இல்லையா, எதில் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு ஹாட்ஸ்டாரில், அப்புறம் ஜியோ அந்த மாதிரிலாம் போய்ட்டு இருந்தேன், ஜியோ சினிமாஸ் அந்த மாதிரி. இப்போ யூடியூப்பில் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. யூடியூப்பில் ஸ்ட்ரீம் பண்ணாலும் கொஞ்ச நேரத்துக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு விளம்பரத்துக்கு 2 ஆடு போட்டு அவன் நல்லா சம்பாதிச்சு தான் இருக்கான். பார்க்கவும் நமக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருந்தது யூடியூப்பில். இருந்தாலும் அந்த யூடியூப்பில் இந்த சேட் போகல, லைவ் சேட் ஒன்று, அது என்ன ஸ்கோர் கணிப்பு அது இதுன்னு போகணும், அந்த மாதிரி போகணும்னு பார்த்தா பெட்டிங்ஸ் போயிட்டுருக்கு இல்லையா? என்ன மாதிரி பெட்டிங்ஸ்னால், லைக் 160 அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி பெட் பண்ணுறது, 160 அடிப்பாங்கன்னு சொல்லி பெட் பண்ணுறது, 70 ரன் ஆல் அவுட் ஆகும்னு சொல்லி பெட் பண்ணுறது, இல்லை 200 மேலே அடிப்பாங்கன்னு சொல்லி பெட் பண்ணுறது, அது ஸ்கோரை பெட்டிங் பண்ணுறது, வின்னிங் டீமை பெட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பெட்டிங். அது இல்லாமல் நான் 5,000 வின் பண்ணிட்டேன், 10,000 வின் பண்ணிட்டேன். அப்போ அது ஒரு கேம்பல் ஆகுது. அது ஒரு கேம்பலா? ஏன்னா பார்க்கும்போது அந்த மாதிரி தான் சந்தேகம் வந்தது. உள்ளே போய் பார்த்தா அப்படியே ஒரு மெசேஜ் கூட ஒரு 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 மெச்சூரிட்டின்னு சொல்ல முடியாது. அது என்னன்னா பெட்டிங்ஸ் தான். 99% பெட்டிங்ஸ் மெசேஜ் தான். ஸோ அப்போ ஒரு டிஎன்பியில் ஒரு பெட்டிங்கா அப்படின்னு தான் நமக்கு ஒரு கேள்வி ஒன்று தோணுது. ஏன்னா ஒரு 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 பப்ளிக், அதாவது நம்மள மாதிரி ஒரு ஆடியன்ஸ்க்காக அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அட்மாஸ்பியரு, அப்புறம் அந்த ஸ்டேடியத்தையே மாற்றுறாங்க. ஏன்னா ஒரு கிரிக்கெட்ன்றது 50-50, பவுலர் 50, பேட்ஸ்மேன் 50. ஆனால் இங்கே பேட்ஸ்மேன் 70-80 இருக்காங்க, 30-20 தான் பவுலர் இருக்காங்க. அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா பாட்டா விக்கெட்டாக கொடுக்குறாங்க, ஆடியன்ஸ்க்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு 200 ரன் அடிக்கிறாங்க. அது 240 அடித்து அந்த 240 அடிக்கிறாங்க டிஎன்பிஎல்ல. அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கான்னு தான் நம்ம தமிழ்நாடு பிளேயருக்கு தெரியல இல்லையா? அப்போ ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்காக இதை ஒரு கிரிக்கெட்டை ஒரு 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 சூதாட்டமாக மாற்றிட்டு இருக்காங்க. இது ஒன்று கரெக்டுங்களா? ஏன்னா ஒரு ஒரு பவுலருக்கும் 50 இருக்கணும், பேட்ஸ்மேனும் 50 இருக்கணும், 2 பேரால முடிக்கணும். அதுனா பவுலரால் மட்டும்தான் அடி வாங்கிட்டே இருக்கணும். பேட்ஸ்மேன் 200-250 அடிக்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. அதாவது பவுண்டரி லெவன் கூட எனக்கு சின்னதாக பெருசான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு சேப்பாக்கில் உங்களுக்கு நல்லா மேட்ச் பவர் உங்களுக்கு தெரியும். சேப்பாக்கில் 6 அடிக்கிறது ஈஸி தான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் கஷ்டம், அடிக்க முடியாதுன்னு கிடையாது, அடிக்கலாம் கஷ்டம். ஆனால் அசட்டாக அடிச்சுட்டு இருக்காங்க இல்லையா? எப்படி அது 240 இது எனக்கு அவ்வளோ கடுப்பாக இது பார்க்கும்போது. ஒரு 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 சின்ன பசங்க கூட நல்லா பவுலிங் போடுவாங்க, நல்லா பேட்டிங் ஆடுவாங்க, சொல்லி வச்சு அந்த மாதிரி பண்ணுவாங்க டிஎன்பிஎல். அந்த டிஎன்பிஎல் 2-3 கமெண்ட்ஸ் வேறு, இது ஒரு ஒஸ்ட் கேம்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவிலேருந்து கமெண்ட் வருது, ஒஸ்ட்டு ஒரு லீக் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு நான் சொல்லணும்னா, இப்போ 5 ரன்னுக்கு 5 விக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 ரன்னுக்கு 5 விக்கெட்டு கரெக்டுங்களா? ஸோ எவ்வளோ அடிப்பாங்க? 70-80. மிச்சம் இருக்கிறதுக்கு மிஞ்சி போனால் அது ஒரு 2 பேட்ஸ்மேன் இருக்கும், அது ஃபுல்லாக பவுலர் தான். 80-90 அடிப்பாங்க, அதிகபட்சம் 100 அடிக்கலாம். ஏன்னா 5 ரன்னுக்கு 5 விக்கெட் இருக்கும்போது ஓவர்லாம் காலி ஆகிட்டு இருக்கோம், நல்லா சாப்பிட்டு தான் போகும், அடிக்கணும், லாஸ்ட்டில் தான் அடிக்கணும். ஆனால் இங்கே அடிப்பாங்க பார்த்தீங்களா, 180-190 அடிப்பாங்க 5 ரன்னுக்கு 5 விக்கெட் இருக்கும்போது. இது எதனால்? ஸோ 5 ரன்னுக்கு 5 விக்கெட் இருக்கும்போது பெட்டிங்ஸ் நடக்கும். எப்படின்னா 150 அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மொத்த பணத்தையும் அரைப்பானுங்க, கரெக்டுங்களா? 180 ரன் அடிக்க மாட்டேன்னு. ஏன்னா 5 ரன்னுக்கு 5 விக்கெட்டு 150-180 எப்படி வரும்னு சொல்லிட்டு இந்த சைடு அப்படியே பெட்டிங் ஆனாங்க, பணம் புரளும். ஆனால் 180 அடிச்சுடுவானுங்க. ஸோ அப்போ மொத்த பணமும் காலி. இங்கே போடுவானுங்க, வரும்னு சொல்லி போடுவானுங்க. அங்கே பர்சன்டேஜ் பாருங்க, இங்கே 5% போய் 95% இங்கே தான் பெட்டிங் வரும். ஸோ அவன் 5% ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு போயிடுவான், 95% லாபம் அவனுக்கு தான் இல்லையா? இந்த மாதிரி நடக்கும். சில டைம் 100 ரன்னு 110 ரன்னுக்கு 0 விக்கெட்டில் இருப்பாங்க, 8-9 ஓவர் தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன பெட்டிங் நடக்கும் நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க.
230 அடிப்பாங்க, 240 அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே 95% பீப்புள் வந்து அதில் பெட்டிங் போடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், 150 160க்கு ஆல் அவுட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒஸ்ட் லீகு டிஎன்பிஎல் எனக்கு பர்சனலாக எனக்கு தோன்றது. ஏன்னா ஒரு 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 கிளப்ல கூட மெச்சூரிட்டி ஆடுவாங்க. இது வந்து மெச்சூரிட்டி இல்லாமல் கண்ணா பின்னாடி போலிங் போட்டு கண்ணா பின்னாடி பேட்டிங் ஆடிட்டு அது சொல்லி வச்ச நடக்குதான்னு தான் எனக்கு தெரியல. இன்னொன்று ஒரு ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஆமாம் கரெக்டாக 3-4 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு கிட்ட பெட்டிங் போட்டிருந்தேன். அதாவது ஃப்ரெண்டு கிட்ட பெட்டிங் போட்டு மீன்ஸ் டீ சாப்பிட்டு இருக்கும்போது பேசிட்டு இருந்தோம். இந்த மாதிரி வந்து 200 அடிப்பானுங்க, அசால்ட்டாக ஒரு அடிப்பானுங்க அப்படின்ற. ஆனால் அடிக்கவே முடியாத சூழ்நிலை, அது அடிப்பாங்க சொல்லி சும்மா பெட்டு போட்டேன். டீ பந்தயம் மாதிரி 198 நினைக்கிறேன், 193, ஆமாம் 193, 19.5 ஓவர். அதாவது 119 பால் போட்டாச்சு, ஒரு பால் தான் இருக்கு, 193 ரன்னு. ஒரு 6 அடிச்சா கூட 200 வராது, நோ பால் போட்டு 6 அடிச்சா 200 வரும். ஆனா அங்க என்ன தெரியுமா கூத்து நடந்தது, சாரி நான் 185 அந்த டைம்ல ஒரு 6 அடிச்சு நோ பால் போட்டு 6 அடிச்சா கூட, அடுத்த பால் போட்டு 6 அடிச்சா கூட 200 வராது. ஆனா அந்த டைம் அபிஷேக் தன்வர் சொல்லிட்டு அந்த லாஸ்ட் ஒரு பால், அபிஷேக் தன்வர் நேம் 2022-20 தெரியல எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அந்த டைம் 20, 23, 24 ரன் 25 ரன் ஒரு பால்ல போட்டாரு. என்னடா நடக்குது, நான் வீட்டுக்கு போய் பாக்குறேன், நான் வெறுத்துட்டு போயிட்டேன் என்னடா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு பாலுக்கு போது 15 ரன் எப்படி அடிக்கணும், நோ பால் போட்டு 6 அடிச்சு அடுத்த பால் 6 அடிச்சா கூட வராது. அப்படின்னும் போது கலெக்ட் பண்ணா 213 ஆச்சு வச்சிருக்காங்க. அப்பதான் முடிவு பண்ண இது ஒரு கேம்பிள், ஒரு பெட்டிங்கான ஒரு 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 லீகா தான் இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த ஒரு லீகை வந்து பார்க்குற ஆடியன்ஸ் கூட ஒஸ்ட்டாக தான் ஃபீல் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஒரு லீகாக போயிட்டுருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கேம்பிள் லீகு. ஏன்னா நான் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஆடியன்ஸ்க்காக வந்து என்ன வேணால் மாற்றுவாங்க போல இந்த டிஎன்பிஎல். கரெக்டுங்களா, சேப்பாக் ஸ்டேடியத்தில் வந்து 230 220 அடித்து நான் சேஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதாவது ஒரு ஒரு ஃபாரினர்ஸ் வந்து ஆடி ஒரு 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 எல்லாமே செட் ஆஃப் பெஸ்ட் பிளேயர்ஸை இறக்கிறது. ஆனால் இங்கே வந்து டிஎன்பிஎல் அப்படி கிடையாது. எல்லாம் புது புது யங்ஸ்டரை வந்து நம்ம வளர்த்து விடுறதுக்கு தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம போகிறது. அதாவது அடுத்த லீக், அதாவது அடுத்த ஸ்டேஜ் மீன்ஸ் ஒரு 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 இந்த டிஎன்பிஎல்லேருந்து அடுத்தது ஐபிஎலுக்கு ஏதாவது செலெக்ஷன் பண்ணுற மாதிரி, இல்லை நெக்ஸ்ட் மூவ் ஏதாவது இருக்கிறதுக்காக தான் நம்ம ஃபியூச்சராக பார்க்கறது வருது. இவங்க அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது யாருமே. 1-2 பிளேயர்ஸ் நல்லா ஆடுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி இதை எதுக்கு நடத்துகிறாங்கன்னா நமக்கும் தெரியல. ஏன்னா சும்மா நடத்தணும்னு சொல்லிட்டு நடத்தி அதை கேம்பிள் பண்ணி அதில் நிறைய ஸ்பான்சரை உள்ள தூக்கி போட்டு பணத்தை சம்பாரிச்சிங்க நம்மளை எல்லாத்தையும் முட்டாளாக்கிட்டு உட்காரது தான் இந்த ஒரு டிஎன்பி ஒரு லீகு. ஸோ தயவு செஞ்சு வந்து இந்த பெட்டிங் ஷாப்லாம் எதுவும் விளையாடாதீங்க. விளையாடுற மாதிரி இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த ஒரு லீக்ல விளையாடிடாதீங்க, சரிங்களா? விளையாடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎல் ஒரு பெட்டிங்கான ஒரு லீகு. நம்மளை லாஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு லீகு, ஜாலி. அதாவது ஒரு ஒரு வீடியோ கேமில் விளையாட எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் ஒரு லீகாக இருக்கும் டிஎன்பிஎல். ஸோ பார்க்காதீங்க. அது பார்த்தாலும் உங்களுக்கு கிரிக்கெட்டே வெறுத்துருவீங்க. கிரிக்கெட் பார்க்குறவங்க கூட, புதுசாக பார்க்குறவங்க கூட இது ஒரு கேமான்ற மாதிரி போயிடுவானுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணிவிட்டு பொறுமையாக வெயிட் பண்ணி அடுத்த மேட்ச்லாம் பாருங்கள். பெரிய பெரிய மேட்ச்லாம் வருது, அதெல்லாம் பாருங்கள். கேம்பிள் டிஎன்பிஎல் ஒரு கேம்பிள் என்டர்டெயின்மெண்ட். ஸ்பான்சருக்கான ஒரு பணத்தை வாங்கிட்டு ஒரு நடத்துகிற ஒரு லீகு, நம்மளெல்லாம் முட்டாளாகிற ஒரு லீகு, சரிங்களா? தேங்க்யூ.